இந்த முருகப்பெருமானின் திருவுருளால் நிச்சயமா அந்த திருமண தடையுள்ளவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் நல்ல வழியை காட்டும் என்று கூறி, திருமண தடையை உடைத்தெறிந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு துணைவியோடு ஒரு நல்ல கணவன் நல்ல மனைவி அமைந்து இல்லற வாழ்க்கையில் செழிப்போடு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, வருகின்ற டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் கோயம்புத்தூர் அருகில் உள்ள அவினாசி சாலையில் உள்ள ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ALP ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி. நாம் தினம் தினம் ஒவ்வொரு விஷயத்தை புதுசாக பார்த்துட்டு இருக்கோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த திருமண தடை, திருமண தாமதம். இன்னைக்கு 27 வயசு ஒருத்தருக்கு ஆகுது. கல்யாணம் ஏன் பண்ணல உங்க பையனுக்குன்னு கேட்டா, இன்னும் வயசு ஆகலன்னு பெற்றோரே சொல்றாங்க. 27 வயசு தாங்க ஆகுதுன்றாங்க. 27 வயசுல 3 புள்ள 4 புள்ள பெற்று ஸ்கூலுக்கு அனுப்பின காலம் போய் இன்னைக்கு 27 வயசு வயசில் என்ற ஒரு காலத்தின் ஒரு கொடூரமான காலகட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அதனால் இது மிகப்பெரிய தவறு என்பதை நாம் அடிக்கடி சொல்றோம். திருமணம் மிக அவசியம். இந்த திருமண தடை, திருமண தாமதற்கு நாம் நாளுக்கு நாள் பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் ஒரு கண்ணோட்டத்தில் வாடுறாங்க. செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, இந்த அப்படி பல குழப்பங்கள். இதெல்லாம் ஒரு விளக்கத்துக்கு கொண்டு வந்து, தடை என்பது எங்கே இருக்கு? ஜாதகத்தில் இருக்கா, உங்களுடைய மூளையில இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூளையில தான் இருக்கு. நீங்க தடை என்று நினைக்கும் போது அது தடையாகிவிடும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நீங்க தடை நினைக்கும் போது தடை. இப்போ முதலில் விலங்கெடுப்பது மூளையில் விலங்கெடுக்க வேண்டும் என்பதை இங்கே தெளிவாக நான் பதிவிடுகிறேன். அதற்காக தான் நாம் இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ALP ஜோதிட குடும்பம் ஐயா வாக்கு யோகி புதுவுடைமூர்த்தி சார் முன்னிலையில் கள்ளக்குறிச்சியை முதல் துவங்கி, சென்னை குன்றத்தூர் தனலட்சுமி மஹாலில் 2 வருடம் பண்ணி, கோயம்புத்தூரில் 2 வருடம் பண்ணி, நிறைய மக்கள் கலந்தவங்களுக்கு நிறைய திருமண தடை உடைந்து நிறைய பேருக்கு திருமணம் ஆயிருக்கு. இப்போ அதே மாதிரி இந்த வருடம் வருகின்ற 22/12/2024 ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூர் செல்லும் வழியில் அவினாசி ரோடு, அவினாசி சாலையில் சுகுணா மஹால்ல இந்த திருமண தடைக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஹோமம் செய்து ஜோதிடர் ALP ஜோதிடர் சிம்மம் ரங்கநாதன் அவர் கொஞ்சம் எடுத்து பொறுப்பில் பண்றாரு. இந்த பெரிய ஒரு சுயம்பர பார்வதி கலா ஹோமம் பண்ணி வருகின்ற மக்களுக்கு ஜோதிட ஆலோசனை ஐயா வாக்குயோகி புதுவுடைமூர்த்தி சாரின் அறிவுறுத்தலின்படி ஆசிரியர்களும் ஜோதிடர்களும் அங்கே ஜோதிட ஆலோசனை கூற போறாங்க. நானும் கலந்துக்கிறேன், மக்களை நேரடியாக சந்திக்கிறேன். அனைவரும் தவறாமல் இந்த ஜோதிட திருமண தடை மட்டும் நல்லா புரிஞ்சு, திருமணம் தடை சம்பந்தப்பட்ட ஜோதிடம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். வாய்ப்பு உள்ள போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதற்கு பதிவு பண்ணிக்கங்க, முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ஏன்னா லட்சக்கணக்கில் மக்கள், ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்தாலும் நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது. இது யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அந்த ரிஜிஸ்டரை நிப்பாட்டி அவங்களுக்கு மட்டும் ஒரு ஆலோசனை வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அனைவரும் வாங்க. திருமணம் தடை, எந்த கிரகம் உங்களுக்கு தடையாக இருக்கு, அந்த கிரகம் சார்ந்த விஷயங்கள் உங்கள் மூளையில் எப்படி லாக் ஆகிருக்கு, உங்களை எந்த இடத்திலே அது தடை ஏற்படுத்துகிறது, ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம்லாம் இவ்வளோ வருஷம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் தாண்டி இன்று நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப அட்வான்ஸில் பயணிக்கிறோம். அதனால் இந்த திருமண தடையை உடைத்தெறிந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு துணைவியோடு ஒரு நல்ல கணவன்
நல்ல மனைவி அமைந்து இல்லற வாழ்க்கையில் செழிப்போடு வாழ வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து, ஏது வினை செய்தாலும் ஏழையேனை இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நானில் பிழைக்கின்றவர் நீ பேசு. இந்த முருகப்பெருமானின் திருவருளால் நிச்சயமா அந்த திருமண தடையுள்ளவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் நல்ல வழியை காட்டும் என்று கூறி, வருகின்ற டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் கோயம்புத்தூர் அருகில் உள்ள அவினாசி சாலையில் உள்ள சுகுணா திருமண மண்டபத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக சந்திப்போம். அனைவரும் வருக. திருமண தடை விலகி இல்லறத்தில் வெற்றி காண இறைவனை பிரார்த்தித்து அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியன். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி.